வணக்கம் ஓவியா. திருப்பூர் மாவட்டத்தில் தங்கிக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்த 6 நபர்களை தற்போது டெல்லி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு டெல்லி அழைத்துச் செல்கின்றனர். பின்னலாடை தொழில் நகரமான திருப்பூரில் லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் திருப்பூரில் தங்கி பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முறையான ஆவணங்கள் இன்றி திருப்பூரில் தங்கியுள்ள பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றி வரும் பங்களாதேஷ், நேபாள் உள்ளிட்ட சில நாட்டினரை அவ்வப்போது போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருமுருகன், ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருந்து பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த அந்த 6 நபர்களை டெல்லி போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் இருந்த திருப்பூர் வந்த டெல்லி போலீசார் திருமுருகன் புனிவையும் பல்லடம் பகுதியை சேர்ந்த 3 பேரையும் மற்றும் ஊத்துக்குளி பகுதியை சேர்ந்த 2 பேர் என 6 நபர்களை கைது செய்ததோடு அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் தற்போது போலீசார் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வைத்து 6 நபர்களிடம் விசாரணை நடத்தி வந்ததில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவர்களின் செல்போனில் பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆதரவாக தெரிவித்த வீடியோ பதிவுகள் மற்றும் குறுஞ்செய்திகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 6 பேரையும் கைது செய்த டெல்லி போலீசார் தற்போது நீதிபதி முன் ஆஜர்படுத்திவிட்டு டெல்லி அழைத்துச் செல்கின்றனர். ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெரி.